குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, அதுல நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எடுத்திருந்தோம், ஜீரோ டு ஜீரோ எப்படி போச்சு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎம்சி மினிட்ஸ் ரெண்டு இருந்துச்சு. யூஎஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்துச்சு. அந்த டிசிஷன்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் ஹைக் பண்ணல. ஆனா ரெண்டு ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த வருஷம் எந்த ரேட் கட்டு இருக்காது, பாசிபிளா ரெண்டு ஒரு ரேட் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நைட்டு மைனஸ் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரெண்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் மார்னிங்ல ஒரு குட் நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஈரானோட எலக்ட்ரானிக் சைன் ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வரவும், அந்த 200 பாயிண்ட் மைனஸ் ரெண்டு அப்படியே ரெக்கவர் ஆகி மார்க்கெட்டு ஃபிளாட்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த அப்படியே ஃபிளாட்ல தான் ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டு 24,130லேருந்து 150 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டு காலையில் மார்க்கெட் 24,140 வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் இந்த புட்டில். அதே மாதிரி ரெண்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஏன் இந்த கால் ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, ஆஸ் பர் இன்னைக்கு எல்லாமே ரெண்டு நம்ம சென்செக்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். சென்செக்ஸ்ல 77,000 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்துச்சு. மார்க்கெட்டு இந்த கேண்டில் முடிஞ்ச ஒட்டி தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் ஒரு 12 மணி போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணோம். பட் அது ரெண்டு 100 பாயிண்ட் பக்கம் ஏறி இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, நான் 77,300ல அப்போதைக்கு ஒரு 3 மணி வரை ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா இருந்துச்சு. சரி, நான் 77,300 வந்திருந்தா புட் ஆப்ஷன் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 77,300 வந்தோட்டி ஒரு புட் ஆப்ஷன் 35 ரூபா பக்கம் என்ட்ரி கொடுத்திருந்தோம். பட் ரெண்டு அது ஒரு 15 ரூபாய்க்கே எக்ஸிஸ்ட் ஆயிட்டோம். ஏன்னா ரெண்டு மார்க்கெட் ரெண்டு இன்னைக்கு ஹியூஜ் ஷார்ட் கவரிங்ல இருந்துச்சு. அப்போதைக்கு நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 73,300 400 500 இது மூணுலையுமே ஹெவியா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ரெண்டு 3 மணி வரைக்குமே ஷோ பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 2:50க்கு பாத்தீங்கன்னா 77,200 மார்க்கெட் ரொம்ப நேரமா சஸ்டெயின் இருந்துச்சு. சைட்வேஸ் தான் இருந்துச்சு. இந்த பாருங்க, நம்ம பாக்ஸ் கூட போட்டு வச்சிருக்கோம். ரொம்ப நேரமா சைட்வேஸா இருந்துச்சு. கரெக்டா 3 மணிக்கு தான் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆச்சு. நான் பிரேக் அவுட் ஆனது 77,300 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நான் அந்த இடத்துல ஒரு புட் ட்ரேட் ஹீரோ டு ஜீரோக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ரீசன் என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கால் சைடு ரெண்டு 1.5 கோடி இருந்துச்சு. நான் அதை பிரேக் பண்ணாது மணி 3 ஆயிடுச்சுன்ற இதுக்காண்டி பார்த்துட்டு இருந்தோம். பட் சடனா பாத்தீங்கன்னா அது ஷார்ட் கவரிங்ல வந்துட்டு 77,400 அது ரெண்டு அதையும் ரெண்டு மார்க்கெட் பிரேக் பண்ணி 74,400க்கு மேல ரெண்டு போச்சு. 10 ரூபாயில இருந்த ஒரு பிரீமியம் 110 ரூபாய் வரைக்கும் போச்சு. 77,300 காலுன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு 10 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் ரெண்டு 100 ரூபாய் வரைக்கும் ரெண்டு அந்த பிரீமியம் ரெண்டு இன்னைக்கு மூவ் ஆச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் தான். இந்த இடம் பாருங்க, அந்த பிரீமியம் கரெக்டா 2:50க்கு 2:55க்கு அதோட லோ 6 ரூபாய். அதுவே ரெண்டு 3:10க்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல அதோட ஹை 142 ரூபா. கிட்டத்தட்ட ரெண்டு 140 ரூபா 135 ரூபா பக்கம் ரெண்டு ஒரு பிரீமியம் மூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டு. நம்ம கெஸ் பண்ணது இன்னைக்கு ரெண்டு எப்படி சொல்றது, கரெக்டா ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கை கொடுக்கல. பட் நான் எப்பயுமே ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேக்சிமம் அந்த இடம் பட்டா ரிவர்ஸ் ஆயிடும். பட் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா நாளும் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. ஒரு சில நாள் நடக்க தான் செய்யும். இதுக்கு என்னன்னா, மார்க்கெட்ல டெய்லிக்கு ரெண்டு கேப் அப்போ ரெண்டு இல்ல மார்க்கெட் ரெண்டு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இந்த யூஎஸ் ஈரான் வார் ரெண்டு முடிய போகுதுன்னு சொன்னதுல இருந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கனால மார்க்கெட் கால்ல செல் பண்ற யாருமே ரெண்டு ஓவர் நைட் பொசிஷன் கொண்டு போலன்றதை மட்டும் இது நல்லது. நேற்று ஈவினிங் மார்க்கெட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 2:50க்கு மேல ஒரு 2:30க்கு மேல ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆச்சு. எல்லா நாளும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேல மார்க்கெட்டு நல்லாவே ரிவர்ஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், அல்ல நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எல்லாம் எடுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்டு இப்போதைக்கு 24,200ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,250ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,300 400லேருந்து 500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,100ன்றது சப்போர்ட்டா இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல 24,000ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா 24,150 இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் ரெண்டு அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க
கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன சொல்லித்தரோன்னு பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ஐவி இதோட பர்பஸ் என்ன, இந்தியா விக்ஸ்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடு எடுக்கிறது, சிபிஆரை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடு எடுக்கிறது, 0 to 0 ட்ரேடு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.